இதனுடைய அந்த தாக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பாபர் மஸ்ஜித் உடைக்கப்பட்டதே அதனுடைய பின்னணி என்ன? இன்றைக்கு அதாவது நாம் தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படத்தில் நடித்த ஒரு நடிகர் ஆட்சிக்கு வந்து விட்டார். அந்த காட்சியை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், திகைத்து போய் நிற்கின்றோம். மத்தியில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்றதே அந்த ஆட்சியினுடைய பின்னணி என்ன? அது எப்படி வந்தது? 1987 ராஜீவ் காந்தி ஒரு வேலையை செய்தார். அதாவது தொலைக்காட்சி, மதசார்பற்ற நாட்டில் தொலைக்காட்சியில் ராமாயணத்தை ஒளிபரப்பதற்கு அனுமதிக்கின்றார். அதனுடைய தாக்கம் தான் வளர்ந்து வளர்ந்து வந்து பின்னால் அசோக் சின்ஹால் சொல்கின்றார், நாங்கள் அந்த பாபர் மஸ்ஜிதினுடைய அந்த விவகாரத்தில் மக்களை இந்த பக்கத்தில் கொண்டு வருவதற்கு ஈர்ப்பு சக்தியாக ராமாயணம் இருந்தது, இழுப்பு சக்தியாக ராமாயணம் இருந்தது. மக்கள் அப்படியே சிறைபிடித்து வைத்திருந்தது இந்த திரைப்படங்கள். அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான், அதனுடைய வேகம் தான், அதனுடைய முன்னேற்றம் தான் பாபர் மஸ்ஜிதினுடைய இடிப்பு 1992 அது இடிக்கப்படுகின்றது, அதனுடைய இறுதி கட்டம். அதை வைத்து தான் இன்றைக்கு இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் கலகத்தை தூண்டி கலவரத்தை தூண்டி இன்றைக்கு பாஜக மத்தியில் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றது என்று சொன்னால் திரைப்படம் தான் அதற்கு காரணம். மக்கள் அந்த அளவிற்கு அறியாமையில் வீழ்ந்து போயிருக்கின்றார்கள். ஒரு திரைப்பட நாயகர் கடந்த காலத்தில் உள்ளது, அவர் பிரச்சாரத்திற்கு வர்றார். அப்ப நம்ம சமுதாயத்தில் உள்ள ஒரு பாமர பெண்ணு கேட்கிறாங்க, அவர் தான் அந்த படத்தில் குறிப்பு படத்தை சொல்லி அவர் அதில் இறந்து போயிட்டாரு, இப்போது ஏன் அவர் இங்கே வர்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எந்த அளவிற்கு மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றார்கள் என்பதை நாமோ இதில் தெரிந்து கொள்ளலாம். இப்படித்தான் இருக்கின்றது நிலைமை. அப்ப இந்த அளவிற்கு அந்த அறியாமையில வீற்றிருப்பதற்கு காரணம், விழுந்து கிடப்பதற்கு காரணம் திரைப்படம் ஒரு அடிப்படையான ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒட்டுமொத்த திரைப்படமும் அதுதான் விபச்சாரத்திற்கு வித்திடுகின்றது. அவ்வளவு ஆபாசத்தினுடைய களஞ்சியம் அதுதான். இன்றைக்கு அதாவது பெண்கள் கற்பழிக்கப்படுறது, கொலை செய்யப்படுறது, சிறுமிகள் கற்பழிக்கப்படுறது என்று எடுத்துக்கொண்டால், புகை பிடிப்பதில் இருந்து சாராயம் குடிப்பது வரைக்கும் அத்தனை தீமைகள், களவுகள் புது புது விதமாக காட்டுறான். அதையெல்லாம் செயல்ல கொண்டு வர்றான் பார்க்கிறவன். ஏனென்றால் நிஜ வாழ்க்கையில் உள்ளதையும் நிழல் வாழ்க்கையில் உள்ளதையும் பிரித்து பார்ப்பது கிடையாது. இவர்களுக்கு இந்த திரைப்படங்கள் முன்னோடியாக முன்மாதிரியாக இருக்கின்றது. அவ்வளவு பஞ்சமா பாதகங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடப்பதற்கெல்லாம் இந்த திரைப்படம் தான் காரணமாக இருக்கின்றது.